பிதாவே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இந்த கால வெள்ளை குறிச்சு வைக்கிறோம். நாளைகளோடு பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒரு சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். God, we pray as we offer ourselves to you. Speak to us, God. என்னோடு பேசுங்க. உங்க வார்த்தை மூலம் இடப்பட விசுத்தத்தை கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு நாமத்தில் தடவை எல்லாம் தடைகள் நிறுவனமாக்கி கொடுக்கிறோம். அப்பா வார்த்தையினால எங்களோடு இடப்படும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். Announcement கட்டுக்கொள்க. We have our weekly prayer on Friday. Do not forget 8 p.m. Amen. Reformation will lead to transformation. சீர்திருத்தம் வந்து ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. Physical reformation and transformation begins or take place inside a person. அதாவது சீர்திருத்தமோ மாற்றம் எங்க ஆரம்பிக்கும்னா உள்ளான மனசுல ஆரம்பிக்குது. அது ஆரம்பம் அங்கதான். A spiritual hunger will surely lead to reformation and transformation. அதாவது ஒரு ஆவிக்குரிய தாகம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆவிக்குரிய தாகம் ஆவிக்குரிய வாழ்ந்ததுன்னா அது வந்து நமக்குள்ளாக ஒரு சீர்திருத்தத்துக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு போவோம். ஆமென். என்னது? ஆவிக்குரிய வாஞ்சை தாகம் இருக்க வேண்டும். ஆகவே வந்து உங்களுக்கு இந்நாள்ல வந்து இந்த வாஞ்சை இருக்குதா? Do you have such a hunger spiritually? இருக்குதா? சாப்பாடு தான் பசிக்காக இருக்கும். Hungry for food, yes. Hungry for Kentucky. Hungry for nasi kanda. Hungry for nasi biryani, yes. Spiritual hunger. Do you have spiritual hunger? During Reformation of churches, the people have a hunger for truth and the word of God that lead to Reformation. அந்த காலத்துல 13ஆம் நூற்றாண்டுல வந்து அவங்க என்ன இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்தாங்க. அது எங்க ஆரம்பிச்சு? வேதத்தை படிக்கும் போது தான் ஆரம்பிச்சு. When they read the word of God, they know where the truth lies. ஒரு மாற்றம் எங்க ஆரம்பிச்சிச்சு? தேவனுடைய சத்தியத்தில் அறியப்படுதான். அப்போ அந்த சத்தியத்தை போகும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஆரம்பிச்சு. And they pay such a heavy price for that. They sacrifice their life, willing even to die for that truth to reveal, to make known. இந்த சத்தியத்துக்காக இந்த சத்தியம் வெளிப்படணும், ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு அநேக பேர் பலியாக நாட்கள்ல 13ஆம் நூற்றாண்டுல and many people die for this information. Hallelujah. Amen. இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியம் வந்துச்சுன்னா வந்து ஏன் காரணங்களா? ஆ நாட்கள்ல நமக்காக அநேக ரத்தம் சிந்திருக்காங்க. Many died those days. That's why we can have this information now. Amen. We look for the Bible. King Josiah. Josiah ராஜா வாழ்க்கை நடந்த ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 2 Chronicles chapter 34 and 35 2 அதிகாரத்துல 2 Chronicles துவா தவறே 34-35 அதிகாரத்துல படிக்க போறோம். 2 Chronicles 34-35. You keep that. You going to go through that. Full we want to not read everything, but certain verses you can read. குறிச்சுக்கொள்ளுங்க. 2 Chronicles பழைய ஏற்பாடுல Old Testament after 2 Kings. துவா தவறே சரிங்களா? ஓகே. ஜோஷாயா யாரு? கிங் ஜோஷாயா. சொல்லுங்க, கிங் ஜோஷாயா. ஜோஷாயா ராஜா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜோஷாயா ராஜா, கிங் ஜோஷாயா. ஆமென். இவன் யாருன்னா இவரோட அப்பா வந்து அம்மோன். ஜோஷா அப்பா பேர் என்னது? அம்மோன். அம்மோன் வந்து தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த ஒரு ராஜா. Ammon was a wicked king. He went against God and worshipped all idols. கர்த்தருக்கு விரோதமா போனார் அவங்களோட அப்பா.
அவங்க தாத்தா என்னது? His grandfather is Manasseh. Manasseh is a wicked king. அவனும் வந்து என்னது? தீமை செஞ்ச ராஜா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ராஜாவும் மனாசே தான். ஆனா கடைசி கால கர்த்தர் அவரை அடிக்கும் போது மனம் திரும்பினான். மனம் திரும்பி வந்தார் கடைசியில மனாசே ராஜா. இதான் வந்து அவருடைய சரித்திரம். ஜோஷாயோட அப்பா பேர் என்னது? ஜோஷா அப்பா பேர் என்னது? அம்மோன். அம்மோன் அப்பா பேரு மனாசே. ஜோஷா தாத்தா பேர் என்னது? மனாசே. நிறுத்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். சோ ஆகவே வந்து இந்த ராஜா, இந்த ஜோஷா ராஜா வந்து அவங்க சிறு வயதிலே அவர் மாற்றத்தை பார்க்கிறோம். So even though the father was wicked, the grandfather was wicked, but Josiah was a righteous king. Hallelujah. You get it? Even though the father is wicked, the grandfather wicked, but he was a righteous king. Many times we blame our parents because you like this and also like this lah. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொல்லுவாங்களே. அப்பா அவங்க தப்பா பிறந்த பிள்ளை. நான் பிறந்த இந்து குடும்பம் தான். நான் எங்க பிறந்தேன்? இந்து குடும்பம் தான் பிறந்தேன் நானு. எங்க அப்பா இந்து, தாத்தா இந்து, பாட்டா போட்டா எல்லாம் இந்து தான். எங்க அப்பா, எங்க தாத்தா, பாட்டன் போட்டெல்லாம் இந்து தான். நான் முடிவு எடுத்தேன்ல 16 வயசுல 16 years I took decision. So we can always blame our fathers, our parents, but God give a choice to everyone. எல்லா ஆண்டவரே என்ன கொடுத்திருக்காரு? தீர்மானம் கொடுத்திருக்காரு. இந்தியாவில் வந்து மாதமாட்ட சட்டம் சொல்லி வந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அந்த ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க 18 years above we have rights to choose a religion. But even though the rights given by them, what happened? They are still against the rights. We as a human being have human rights. நமக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு சூஸ் பண்றதுக்கு. Unless we are under certain bondage, we are owned by certain bondage. Then we here we see that King Josiah make decision. What decision he make? Chapter 32 verse, chapter 34 verse 32. Josiah அது 34 வரைக்கும் வாசித்து படிங்க. Sorry. Verse 2, 34:2. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். என்ன வசனம் படிங்க? யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து. எத்தனை வயசு? 8 வயசு. எத்தனை வயசுல? At the age of 8, you know how to choose what is right, what is wrong. Hallelujah. எத்தனை வயசுல? 8 வயசுல. எத்தனைக்கும் அவங்க அப்பா யாரு? தேவனோட பாவத்துல போயிட்டு. ஆனா தன் பிள்ளை 8 வயசுல என்னது? தேவனை தெரிந்து கொண்டான்னு சொல்லி 8 வயசுல. படிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து. 8 வயதா இருந்து. அல்லேலூயா. 8 வயசுல. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் படிங்க. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். Okay. Why was he successful? Why was King Joshua successful? Because first thing is that he did what was right in the eyes of God. என்ன செஞ்சாங்க மதன்? கர்த்தர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான். சொல்லுங்க. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை. செம்மையானது. என்னது? சரியானது. என்னது? சரியானது.
right? The eyes of God. Not eyes of men, the eyes of God. Many times we tend to do right with the eyes of men, but not the eyes of God. Why? Tell me why. Tell me that. Because we want appreciation. We want people to clap. Oh, you're pandai la you. Badkos la you. Oh, eyes of man. Do what right in the eyes of God. Amen. Hallelujah. Why was successful? The first thing that he did what was right in the eyes of God. So what was right in the eyes of God? என்ன கர்த்தர் பார்க்க சமையானது? He followed the good example. Good successful leader, King David's forefather. அவருடைய முன் பிதாவாகிய தாவீது ராஜாவுடைய வழிகளை அவன் பின்பற்றினான். Amen. What was right in the eyes of God? Because his father David was, what the Bible says, is a man after God's heart. கர்த்தர் இதயத்தை ஏற்ற மனுஷனாக தாவீது இருந்தார். Hallelujah. Amen. So King Josiah followed the footsteps of his forefathers. Amen. Hallelujah. So who is our good example? Who is our good example? Don't follow me here. Follow Jesus. Follow who? Jesus. Follow Jesus. Jesus is our perfect example. Jesus is our perfect example. Good example in every sense. The Bible says that he went through every trials. எல்லா சோதனைகளும் அவர் கடந்து போனார். அவர் வானத்தில் குச்சி வரல. வானத்திலிருந்து குச்சி வரல. எப்படி வந்தாரு? He born as a baby, was raised up as a baby until he was 30 years old before went to ministry. Therefore, he went through every trials, every temptation that you and I go through. Hallelujah. Yeah. He was a man. He also had feelings. He also had desires. ஆமா இல்லையா? அவர் செத்து போன சரீரமா சொல்லுங்க. அவர் உணர்ச்சி இல்லையா? ஃபீலிங் இல்லையா? ஆசை இருக்காது அவருக்கு. சொல்லுங்க. எல்லாம் இருந்தது. ஆனா சொல்லுது, he also went through every trials, every temptation. You think the devil will let him go from temptation? Hello? The devil will test him in every area of his life just to make him fall. Paul சொன்னா. Remember last what I tell you? A carrot in front of you. என்னது? Rabbit முன்னாடி இருக்கும். Carrot. So rabbit will go after the carrot. Wherever the carrot go, rabbit will go after. So what is the carrot in front of you? What is your temptation? What make you fall? எது நீ விழுகுற? ஒரு சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு கனவு நம்புறா வருது பாஸ்டர். என்ன வருது? நம்புறா கனவு வருது பாஸ்டர். நான் விட்டு வளர்கிற பார்த்தா எனக்கு தொண்டு இருந்தது. அதே கேரட் அவருக்கு கனவுல கொடுக்குறான் பாரு, நம்புறா கொடுக்குறான் எடுக்க சொல்லி. என்னது? சோதனை. ஆகியவர்களே உங்க பலவீனத்தை பிசாசு தெரியும் என்னன்னு. So follow the good example. Jesus Christ is our good example. Hallelujah. Amen. Second thing is that what he did, he didn't tell the left or the right. அவர் என்ன செஞ்சாரு? யோசேயா ரைட்ல போல லெஃப்ட்ல போல எங்க போனாரு? நேர் பாதை. Hallelujah. That means he already make up his mind, undivided mind, single minded. தீர்மானம் எடுத்துட்டாரு. என்ன எடுத்தாரு? தீர்மானம் எடுத்துட்டாரு. ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே எண்ணத்தோடு வலது பக்கம் போல இடது பக்கம் போகாதபடிக்கு ஒரே பாதை. To persevere the path of his forefather, no matter what other think or say. மத்தவங்க என்ன சொல்றாங்க அது இல்ல, மத்தவங்க என்ன சொல்றாங்க அது கேட்கல. இப்ப நம்ம என்ன அடிக்கடி பாக்குறோம், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க என்ன, அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் என்னது, அவன் சொல்லிட்டான் நம்ம பின்மைக்கு உட்காந்துருக்கிறோம்.
எனக்கு பேசிட்டாங்க, பின்னால பேசிட்டாங்க. You look at what God says about them. Amen. என்ன ஆண்டவர் சொல்றது முக்கியம். மனசு சொல்ல கேட்காத. அல்லேலூயா. மனசு சொல்ல கேட்க. Many times we are diverted by other people's opinion or what other might think or say. அவங்க என்ன சொல்லுவாங்க நினைச்சு நம்ம நினைச்சிரோம். நம்ம பண்ணுது ஆண்டவர் சொல்ல செய்ய விட்டு போயிடுவோம். அவங்க என்ன சொல்ல பார்ப்பாங்க. We fall most of the time due to the voices of people that we tend to listen. The important is what God say or saying to you. Don't be influenced by what people say or saying behind your back. Listen to the voice of the Holy Spirit. That's why you need to spend time with God. They were play the day. Right? Why I should read the Bible? Why I should spend time reading the Bible? Why? Because you can listen to the voice of God. You can listen to the voice of Holy Spirit. ஆவி என்ன சொல்றாங்க உன்கிட்ட. அப்ப தேவனோட ஜெபிக்கும் போது வேத வாசிக்கும்போது ஒரு தெரியும் தேவன் என்ன பேசுகிறாரு. Hallelujah. So that you can set your path right, that you don't need to turn to the left or to the right. வலது பக்கம் பார்க்காத, இடது பக்கம் பார்க்காத. எங்க பார்த்தா விழுந்துருவே, அங்க பார்த்தா விழுந்துருவே. Hallelujah. ஆமென். மோட்டோ ஓடி போன எங்க பாப்பீங்க? நேரம் பார்ப்பீங்க. சைடில் பார்த்தா நான் ஒரு காலத்தில் 80s 80s காலேஜ் முடிச்சு வரேன். மட்டூர்லேருந்து தேசிப்பையில் வரும்போது அந்த எஸ்பிளானட் இருக்குல்ல, எஸ்பிளானட் வந்துட்டு இருக்கேன். கடல் பார்த்துருக்கேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாய் வச்சு குடத்துக்கு தாண்டிட்டான். ரேசிங் பைக்ல இருக்கான். பாக்குற மணி நிக்கிறா. ஒரு அடி அவளை தூக்கி பிரேக் பண்ண முடியல. பைஸ்கெட் சமோசா முடிச்சு சுத்தி போயிட்டு முடி விழுதுட்டாண்டு. அவ இந்த ரோட் வந்து விழுந்துட்டா. அவ மைக்கேல் கிடக்குறான். She almost picked on ready. I samosa fall down and get up now. See the front tire எட்டு போட்டுருச்சு. முன்னாடி டயர் வந்து நீங்க சின்னதா இருக்கும் வளர்ந்துச்சு. கொஞ்சம் தெரிஞ்சுட்டா. கொடை எடுத்து அடிக்கிறதுக்கு கிடையாது. கொடை எடுத்து அடிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த தமிழ் வந்தா பேர் சைடு போயிட்டு அங்க டவுன்ல போய் கடலை போட்டு பஸ் எடுத்து வந்தேன். ஏன் இந்த பக்கம் பார்க்கற விழுந்து பார்க்கல, அவங்களும் பார்க்கல, அவ்வளவு கிராஸ் பண்றாங்க. ஒரு தூக்கு சைக்கிள் அந்த காலம். Do not look the left, the right, look straight. Hallelujah. Amen. Therefore, boy was successful because he didn't turn the left to the right. Next what he did was that, what right thing was that he began to seek God. Hallelujah. He began to seek God. கர்த்தரை தேட ஆரம்பித்தார். என்ன வயசுல? 8 வயசுங்க. At a young age, no, he began to seek God. Daniel, oh Daniel, என்ன வயசு உனக்கு? நீதான் Daniel. வேற யார் Daniel? நீதான் Daniel. என்ன வயசு உனக்கு? 14. That was no excuses. 8 வயசுல யோசியா வந்து கர்த்தர் தேட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களா சொல்லாதீங்க டைம் இல்லை எனக்கு, ஃபோன் மட்டும் டைம் இருக்கு, ஃபோன்ல உட்காந்து மனையில டைம் இருக்கு, அதை அடிக்க டைம் இருக்கு, பைபிள் படிக்க டைம் இருக்கா? 8 வயசுல அவன் தேவன் தேட ஆரம்பிச்சான். வசனம் 3 படிங்க. அவன் தன் ராஜபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் நான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள். ஓகே எத்தனை வயசுல? அந்த 8 வயசுல தேவன் தேட ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. Amen. At the age of 8 they began to seek God now. Amazing, right? Yes or no? Yes. எங்க இருக்கீங்களா நீங்க? 8 வயசுல சொல்றேன். 8 வயசு அந்த கிண்டர்கார்டன் ஸ்கூலுக்கு எத்தனை வகுப்பு? செகண்ட் 2
Standard 2 போற வயசுல he began to seek God. No. இப்போ சின்ன பையன் சொன்னா ஓடு வீடு விளையாடணும் அதான் செஞ்சிருக்கோம். ஆமா அச்சுல விளையாடணும். அந்த 8 வயசுல அவன் தேவனை தேர்ந்து பண்ணிக்கலாம்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Hallelujah. Seeking God is the key for reformation and transformation. Hallelujah. அப்ப பாருங்க நம்மளோட மாற்றத்தை உருவாக்குறதுக்கு துறவுகள் இருக்குலாம் என்னது தேவனை தேடுவதுதான். Hallelujah. Seeking God will set you on course on your journey of success. Amen. Seeking God will set you on course on your journey to success. தேவனை தேடும்போது நீங்க என்னது success ஆக முடியும். அடுத்து seeking God will lead you to know the will of God in your life. அப்ப தேவ சித்தத்தை அறியறதுக்கு கர்த்தர் நீங்க தேவனோட சித்தத்தை அறிய முடியும். ஆமென். எதுக்குடா? Okay. Seeking God is a key for reformation and transformation. Reform, transform, key is seeking God. Okay, next is that seeking God will set you on course of your journey to success. முன்னேற்றத்துக்கு காரணம் தேவனை தேடுவது. Hallelujah. Seeking God will lead you to know the will of God in your life. கர்த்தர் சித்தத்தை அறிவதற்கு தேவனை தேடும்போது தான் என்னது தேவ சித்தத்தை என்னன்னு அறிய முடியும். வாலிபெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, படிச்சு வச்சுட்டீங்க. ஓகே. Seeking God will lead you to your spiritual growth. உங்கள் ஆவியின் வளர்ச்சியில என்ன சொல்லுவோம் தேவனை தேடும்போது நீங்க கொண்டு போகணும். ஆமென். Seeking God will prevent you from falling into sin or the trap of the devil. பிசாசோட கண்ணிகளை நீ உள்ளாதபடிக்கு நீ தேவனை தொடும்போது நீ தப்பிக்கொள்வாய். Hallelujah. Seeking God will lead you to victory, to spiritual attack or demonic attack. அப்போ வந்து பிசாசு போராட்டத்துல என்னது ஜெயம் கொடுக்கிறது நீங்க கர்த்தர் தேடும்போது. Hallelujah. Amen. Seeking God is the answer to all your problems. Seeking God is a solution. Seeking God is a solution to your problem. Amen. Hallelujah. Are you seeking God daily? Hello? Are you? Are you still here with me? They're pointing loud. Amen. எத்தனை பேர் போனா சரி அனுப்புன்னு கேட்டீங்க? கை தூக்குமா? 1 2 கேட்டீங்களா? இல்ல 3 எத்தனை பேர் டெலிகிராம் எடுத்துருக்கீங்க? கை தூக்குங்க. அந்த குரூப் எத்தனை பேர் டெலிகிராம் வச்சு கையில மேல தூக்குங்க. டெலிகிராம் எல்லாம் கை தூக்குங்க. உயரமா தூக்குங்க, பார்க்கல. நேரா தூக்குங்க. நேரா உயரமா தூக்குங்க. உயரமா மேல 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 எஸ்தர் விடலையா? யாரையா புக்க தூக்குறீங்க? ஹalleluya. அத்தனை பேர் ஓகே. 2 பேர் தான் பார்த்துருக்கீங்க. பாருங்க எத்தனை பேர் டிவி பார்த்தீங்க இந்த வாரம் முழுதும்? கை தூக்க முடியுங்களா? சரி. டிவி பார்க்க நேரம் இருக்குது. அது வெட்டி அதாவது வெட்டிக்கு பார்க்கிறோம். ஒரு லாபம் இல்ல, ஒரு லாபம் இல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பார்க்கிறோம். என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க? லாபம் இருக்குதா சொல்லுங்க. சொல்லுங்க, கத்துக்கிறேன். லாபம் இருக்குதா சொல்லுங்க. சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? லாபம் இருக்குதா? என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபம் இல்ல. அந்த கர்த்தர் வார்த்தை கேட்டமா லாபம் இருக்கா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு தானே? ஏன் கீழே போட மாட்டோம்? ஏன் செய்ய மாட்டோம்? ஓகே. தயவுசெய்து இன்னைக்கு அனுப்ப நான் போடுவேன், கேளுங்க. அடுத்த வாரம் திருப்பி பாசி கேட்பாரு. ஹalleluya. ஆமென். அவன் தேவனை தேடினான். அவரோட பாருங்க தேவனை அடுத்து Matthew chapter 6 verse 23 Matthew 6:33 say what?
But seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Matthew 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய அல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்ப இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யார் சொன்னாங்க? யார் சொன்னா? யார் அவரு? இயேசு. யார் அவரு? யார் அவர்? உன்னை என்ன உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. சகலத்தை உண்டாக்குற தேவன் சொல்லுகிறார். முதலாவது அவர்தான் என்ன செய்வார்? அவர்தான் எல்லாத்தையும் உண்டாக்குற தேவன் சொல்றார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்ப இவையெல்லாம் கூட. Seek ye first the kingdom of God and His righteousness. His righteousness, that means live a righteous life, say Jesus. நீதியை தேடி, அவர் நீதியை தேடி, அதாவது இவன் தேவன் சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. Next thing what happened is that from seeking God, he knows what is pleasing and not pleasing to God. He knows what idol worship is. He knows that idol worship is not pleasing. அப்போ பாருங்க, அவன் தேவனை தேடும் போதுதான் தேவனுக்கு என்ன பிரியமோ பிரியமோ அவன் கண்டு கொண்டான். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீ தேவனை தேடும் போது உன் வாழ்க்கையில் என்ன தேவனுக்கு பிரியம் பிரியல தேவனை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன பார்க்கறான் வந்து தேவனுக்கு பிரியாதது விக்கிர ஆராதனை. பாருங்க, he makes a bold stand to remove all the idols brought in by his father and his grandfather from his region where he reigns as the king. அவர் ராஜா இருக்கிற இடத்துல இருக்கிற என்னது, அவங்க அப்பா கொண்டு வந்து விக்கிரங்கள் என்னது, அவங்க தாத்தா விக்கிரத்தை எல்லாத்தையும் அவன் என்னது எடுத்து போட ஆரம்பிச்சான். began to cleanse his kingdom from all idols. How did he know? Because by seeking God, he began to know what is pleasing to God. Hallelujah. தேவன் தேடும்போது கர்த்தர் இது பிரியல கண்டு கொண்டான். அப்படினா அவன் இறங்கி செய்தான். Therefore, seeking God will open your eyes to see hindrances in your life. நீ தேவன் தேடும்போது என்ன வாழ்க்கை தடை, முன்னேறும் தடை என்னது, என்ன ஸ்டாப் பண்ணுது, நீ தேவன் தேடும்போது அதை நீ கண்டு கொள்வாய். அல்லேலூயா. யார் தேடும்போது? பாஸ்டர் அல்ல, ஆண்டவர் தேடும்போது, மனிதன் அல்ல. Don't seek man, seek God and He reveals to you your hindrances that are stopping you, that are preventing you from moving forward. Hallelujah. Therefore, identify the idol in your life. Amen. Identify the idol. உன் வாழ்க்கை விக்கிரத்தில் யாருன்னு தெரிந்து கொள். விக்கிரம் என்னது? What is idol? Whatever could come before God and you. எதெல்லாம் உனக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நிக்குதோ அத விக்கிரம். Hallelujah. Not only the statues. One time we didn't go because we worship the idols. Yes. After we come to God, we still have other idols in our life. What are other idols that you have in your life? Identify. Where do you spend most of your time? Where is your most of your attention goes to? That's your idol. Hallelujah. Amen. அப்ப எத்தனை பேர் என்ன உட்கார்ந்துட்டு விக்கிர ஆராதனை பண்றீங்களா? விடாமா? எத்தனை பேர் இங்க இருந்து விக்கிர ஆராதனை பண்றோம்? Your idol can be your husband, your wife, your boyfriend, your girlfriend, your friends, your relatives. Your idol can be the things, and your idol can be your hobby. Listen to the Bible. Your idol can be a TV also, cinema. அது உடாம பார்க்காம இருக்க முடியாது, பார்த்து ஆகணும். அதே ஒரு நாள் பார்க்கறதுக்கு வராது, அப்படி இருக்கீங்களா? அது உட்காந்து அது உங்களுக்கு உட்காந்து சாப்பாடு இறங்கும், அப்படி இருக்கீங்களா?
தீவுல உட்கார்ந்தா சாப்பாடு இறங்கும், இல்லாட்டி சாப்பாடு இறங்காது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. தீ பார்க்காம சாப்பிட முடியாது. Search yourself and say, identify your idol in your life. Man, so remove the idols. வசனம் 3 ல இருந்து 6 வரைக்கும் 7 வரைக்கும் படிங்க. What he did, Josiah did. Mark, sorry. Chronicles 34, 3 to 7. 2:44. Dua tahun 34. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள். எத்தனை வயசுல 12 வயசுல எத்தனை வயசு 12 வயசுல என்ன செஞ்சான்? மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாயாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கத் தொடங்கினான். அவன் இருக்கிற தேசத்துல எல்லாத்தையும் சுத்திகரித்தான். அது எத்தனை வயசுல? 12 வயசுல. நமக்கு எத்தனை வயசா கூட நமக்கு பயம் இல்ல. என்ன தைரியம் சுத்திகரிக்க தூக்கி போடுறது. படிங்க. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாலிகளின் எழும்புகளை அவர்களுடைய பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதேயாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். எத்தனை 12 வயசுல சுத்திகரித்தான் அவன். அல்லேலூயா. எத்தனை வயசு? 12 வயசு சுத்திகரித்தான். He made this decision. Boldness. உட்காருங்க. என்னது? துணிகரமாக, தைரியமாக 12 வயசுல. அப்பா கொண்டு வைக்கிறது, தாத்தா கொண்டு வைக்கிறது எல்லாம் சுத்திகரித்தான் 12 வயசுல. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தாங்க. அல்லேலூயா. ஆமென். But then he began to clean up the nation. Third thing what he began to do is that he began to repair the temple and the altars. அது பிற்பாடு தேவ ஆலயத்தை கட்டும்படியாகவும் பலிபீடத்தை கட்டப்படி தொடங்கி ஆரம்பிச்சான். பாருங்க வசனம் எங்க படிக்கிறேன். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாயேசாயாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவா என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது படிக்க அனுப்பினான். அல்லேலூயா. ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக, ஆலயத்தை கட்டும்படியாக. Amen. He began to build the temple that had been destroyed by his father, by his forefather. The temple, what's the temple? A temple is a place of worship. ஆராதிக்க இடம்தான் ஆலயம். அது என்னது? A place where we commune with God. தேவனோடு நம்ம உருவாக்குற இடம்தான் அந்த ஆலயம். Where we have fellowship with God. தேவனோடு ஐக்கியம் கொள்றது அந்த ஆலயம். அது மட்டும் இல்ல, where we offer sacrifice to God. So what is temple? A place of worship. A place where we commune with God. A place where we fellowship with God. A place where we offer our sacrifice to God. Amen. Is your temple in order? Is your temple in order? உன் ஆலயம் சரியா இருக்குதா? ரெண்டாவது காரியம், will God come and visit in your temple? உன் ஆலயத்தை தேவன் வந்து உன்னை சந்திப்பாரா? மூணாவது கேள்வி, will God accept your sacrifice of praise and worship in your temple? உன் ஆலயத்தை செலுத்துற துதி பலி கர்த்தர் ஏற்பாரா? உன் ஆலயம் எப்படி இருக்குது? எசாயா 66 வசனம் 1 படிங்க. ஜேம்ஸ் இங்க பாரு. எசாயா 66 வசனம் 1 படிங்க. எசாயா chapter 66 1 and 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
சொல்லுகின்றார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வானம் எனக்கு சிங்காசனம், வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்க எனக்கு கட்ட ஆலயம் எப்படிப்பட்டது? அப்ப ஆண்டு கேட்க உட்காருங்க. ஆண்டு சொல்றாரு, வானம் சிங்காசனம், பூமியின் பாதப்படி, நீ கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. God said the heaven is my throne, the earth is my footstool. What kind of temple you can build for me? கட்ட முடியுமா தேவனுடைய ஆலயம்? கட்ட முடியுமா? வான சிங்காசனம், பூமி பாதப்படி தேவனுடைய ஆலயம் கட்டவே முடியாது. கட்டவே முடியாது. We cannot build a temple, put God inside the temple, because his throne is where? Heaven. The earth is a footstool. The earth is his footstool. We cannot build the temple for God. Hallelujah. Amen. But what did God desire? First Corinthians chapter 16 verse 19 20. 1 Corinthians 6 19 20 படிங்க. 1 Corinthians 6 19 20. என்ன ஆலயத்தை கர்த்தர் விரும்புகிறார்? உங்கள் சரீரமானது, உங்கள் சரீரம், now what Jesus said, what? Your body, நீங்கள் தேவனாலே பெற்றும், நீ தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. Your body is a temple of the Holy Spirit. God chose to depend not on the temple built by man. மனித கட்டணம் என்ற ஆலயத்தில் உட்காருங்க. இங்க தேவன் எங்க இருக்கிறாரு? தேவன் உருவாக்கின ஆலயம் நம்ம தான். Amen. We are the body, the temple where God chose to dwell. Hallelujah. Hallelujah. Therefore, is your temple in order? உன் ஆலயம் சீரருக்குதா? தேவன் வருவாரா அந்த இடத்துல? தேவன் வருவாரா? என் கேள்விக்கு என்ன பதில்? தேவன் வருவாரா? நீ சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும், நீ பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும், உள்ளத்தில் வர ஒவ்வொரு தோண்டுதலும் அங்க வருவார் ஆண்டவர். அடடடடா, எல்லாமே ஆண்டவருக்கு இறங்கமா இருக்குது. Everything is bare before the eyes of God. Nothing is hidden from God. What you think, how you see. உன் மனசுல என்னன்னா தோணுதெல்லாம் தெரியுமா? தெரியாத ஆண்டவருக்கு. கோபி தெரியுமா ஆண்டவருக்கு? என்னெல்லாம் நீ யோசிக்கிற, என்னெல்லாம் நீ சிந்திக்கிற, என்னெல்லாம் நீ கற்பனை பண்ணிட்டு இருக்கிற. அல்லேலூயா. பால் குடிக்கிற பால் குடி பாப்பா மேல உட்காந்துருக்குங்க. பால் குடிக்கிற பேபி உட்காந்துருக்கு. ஆனா நீங்க சிந்திக்கிற சிந்தனை தெரியுமா ஆண்டவருக்கு? தெரியுமா தெரியாதா? வீணாமா தெரியுமா ஆண்டவருக்கு? தெரியும். நீ என்ன சிந்திக்கிற, என்ன யோசி, இப்ப என்ன யோசிக்கிற பாக்குறாரா? இப்ப என்ன யோசிக்க ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ தேவன் ஒருவரா அந்த இடத்துல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேட்க. தேவன் ஒருவரா? ஜெகன் ஒருவரா ஆண்டவரு? அல்லேலூயா. உங்க ஆலயம் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமென். Our temple must be cleansed. Amen. The first thing Jesus went to the temple, what he did. You know what Jesus did when he first entered the temple? Huh? Look at Matthew chapter 21. Matthew 11 இருந்தோனே, Matthew இருந்தோனே, Matthew 1 ayat 12 dengan 13. இயேசு முதல்ல சென்ற டெம்பிள் போன பாத்தீங்களா? What did Jesus do first thing in the temple? Hurry. படிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் ஆலயத்தை விற்கிறாங்க, கொல்லுகிறவர்களுமாகிய விற்கிறாங்க, கொல்றாங்க, யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் காசுக்கார மேசெல்லாம் சுத்தி தள்ளி விட்டாரு. புறா விற்கிறாங்க, ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். என் வீடு என்ன வீடு? ஜேம்ஸ். என் வீடு ஜேம்ஸ். என் வீடு என்ன வீடு?
என் வீடு ஜெப வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகை. நீங்க என்ன ஆக்கிட்டீங்க? அத கல்லர் குகையாக்கி. என்ன ஆக்கிட்டீங்க? அலிபாபா 42 ஆயிடுது குகை இருக்குல்ல, அலிபாபா 40 பீஸ் பாத்துறீங்களா? அந்த மாதிரி கல்லர் குகையாக்கி அண்டா கட்டா சோப்பா ஸ்தோத்திரிச்சு உள்ளுக்கு வந்து வந்ததுக்கு உள்ளுக்கு என்னது திட்டு ஜாமான் இருக்கு. அப்புறம் கல்லர் குகையாக்கி நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. சரிங்களா? அப்ப என்னாச்சு? என்னாச்சு? தேவ ஆலயத்துல போது இயேசு என்ன செஞ்சாரு? ஒரு சாட் எடுத்து அடிச்சு துரத்துனாரு. அடிச்சு துரத்துறாரு இல்லையா? அல்லேலூயா. இயேசு வந்தானா நான் உங்களுக்கு என்னன்னா கெட்ட கெட்ட சிந்தை, அசுத்தமான சிந்தை, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவரே? அடிச்சு நொறுக்கிறவரு, அடிச்சு நொறுக்கி எடுத்துருவாரு. ஆகவே உங்க ஆலயம் is your all is a temple in order. அல்லேலூயா. ஆமென். சிந்தித்து பாருங்க. அப்ப அங்க இயேசு வருவாரா? ஆண்டவர் வருவாரா இடத்துல? ஆமென். சோ ஒரு ஆலயம் சுத்திகரிக்கணும். அப்படியாவே இந்த ஜோசியா ராஜா ஆலயத்தை அவன் கட்டினான். அல்லேலூயா. ஆலயத்தை அவன் கட்டினான். He began to build the temple and build the altar. Which one? Restore back the temple so that they can have praise and worship and put everything in order. Hallelujah. Amen. And next thing what happened is that the most important, when he was doing all of this, what happened that then he found the book of the law. Hallelujah. இப்போ ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது என்ன கிடைச்சி? அவனுடைய வேதத்தை கண்டுபிடிச்சார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். தேவனை தேட ஆரம்பிச்சான். அதை சுத்திகரிக்கும் போது கர்த்தர் வார்த்தை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். The greatest treasure, possession is the word of God. Hallelujah. Amen. பாருங்க தொடர்ந்து படிக்கிறதுல verse 40 கரிகோவர் 2:4-34 दुआ तारे पर बाबस दुआ தவறே அந்த தவறே வெச்சிக்குமா? அதெல்லாம் அங்கதான் அந்த செய்தி அங்கதான் இருக்கு. ஓகே, மத்த செய்தியில வசனம் கொடுப்பேன் போயிட்டு வாங்க. செய்தி பூரா அங்கதான் இருக்கு. 2:4 துவா தவறே தேவலாம் பாட்டாங்க. 30:14 படிங்க. 3:40 கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். Hallelujah. They found the word of God. Hallelujah. Hallelujah. உட்காருங்க. என்ன கண்டுபிடிச்சார்கள்? புத்தகம் காணுமே. நியாயப்பிரமாண புத்தகம். தேவ வார்த்தை கண்டுபிடிச்சார்கள். And what happened? Full reformation, transformation take place. வசனம் 19 படிங்க. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது நியாயப்பிரமாண வார்த்தை வேதத்தை படிக்கும் போது இந்த வார்த்தை கேட்கும் போது நடந்துச்சு. அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இல்க்கியாவுக்கும் பாருங்க இன்னைக்கு what happened? The first thing உட்காருங்க. The first thing when read the word of God, what happened? He began to repent. What happened? மனதிரும்பல். என்ன நடந்துச்சு? மனதிரும்பல். மனம் திருந்த வேண்டும். Repentance come first. Repentance come first. நீங்க செய்தி கேட்கிறீங்க, கேட்கும் போது ஆண்டு வார்த்தை பேசும் போது உங்க மனசுல என்ன வருது? மனத்துல வருதா? மனம் திரும்ப வருதா? இல்ல எப்போது கேட்கிறோம், கேட்டு காது கேட்டு பிடிச்சி போச்சு, சலிச்சு போச்சு. இதேதான் சொல்றாங்க, வேற என்ன சொல்லலையா? சொல்ற வரும். சட்ட படம் நரகத்துக்கு போன தரும். நெருப்புல போட்டோம்னா அப்பதான் வேகம். அப்போ அந்த அப்ப சொன்னாரு, அந்த கேட்கலையே, வந்து மாட்டிக்கிட்டானே, நெருப்பு எரியுதே, தூளைங்களா இல்லையா? வசனத்தை கேட்கும் போது முதல்ல
மனம் திரும்புதல். என்னது? சொல்லுங்க. repentance. 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 They repent. He tore his clothes. Then what happened? He began to inquire God. தேவனை நோக்கி கேட்க ஆரம்பித்தார். Then began to inquire God, seeking God's direction, what to do. அப்போ தேவனை தேடி இப்போ தப்பு செஞ்சுட்டேன், நானே தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்ப மனம் திரும்ப என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே என்ன செய்யணும்? ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே வாஸ்து 20 படிங்க. 20:20-21. இல்கியாவுக்கும் சாப்பாரின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சப்ரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவாகிய ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதேயாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். என்ன செய்யுங்க? அப்ப கர்த்தர் விசாரிங்க. ஆண்டவரை போய் கேளுங்க. என்ன செய்யணும்? நாங்க பாவம் செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், கர்த்தர் மீறி நடந்துட்டோமே, ஆண்டவர் கோபத்துக்கு நம்ம விழுந்துச்சே, இப்ப ஆண்டவரை போய் தேடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்கிறாங்க. அப்புறம் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் கொண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். தேவ உக்கிரம் ஏறிச்சு, கோபம் வந்துச்சு. அப்படிதான் தேவனோட பண்ணே he began to humble himself to the word of God. அல்லேலூயா. தன் வார்த்தைக்காக ஆண்டவர் இருக்கிறது. அவன் தன்னை தாழ்த்தினான். ஆமென். தன்னை தாழ்த்தினான் அவன். Because he knows that they have sinned against God terribly. ஆண்டவரும் போயிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. என்ன செய்யறாங்க? அவன் மனசாப்பட்டு அவன் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. நமக்கு அந்த மனசாக இருக்குதா? ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டாங்க, ஆண்டவரே உதிரம் வாழ்ந்துட்டாங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கணும். கதறணும் ஆண்டவர் பாதத்துல, கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே எனக்கு மனம் தரங்க. Cry out to God for repentance. God have mercy upon me. See what God answered him. Verse 27. இருக்க வசனம் படிங்க. இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி because humble himself, he was contrite and broken in his heart and spirit. எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி, நீ உன்னை தாழ்த்தினபடினால எனக்கு முன்பாக பணிந்து வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். Because you repent, because you turn your heart, because you rend your heart, because you cry out to me, because you humble yourself, therefore I heard your prayer and I have mercy upon you, says the Lord. படிங்க. நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு. You will not see all the destroying of the big place. உட்காருங்க. Your eyes will not see, but punishment is coming, but you will not see. You will escape this punishment because you repent, because you humble yourself, because you submit yourself to God. Hallelujah. அவன் மனம் திரும்பினான், மனஸ்தாபப்பட்டான், கண்ணீர் வடித்தான். ஆண்டு சமூகத்துல தன் ரசத்தை கிழித்து கொண்டான். ஆண்டு மனம் என்று சொன்னாரே, இந்த கோவாக்கினி இன்னொரு நாட்கள் நடக்காது. You escape. Hallelujah. You escape. Now we living COVID-19 pandemic, right? Does this humble us to seek God? Has this pandemic humbled us to turn to God? நம்ம இதனால நம்ம தாழ்ந்து இருக்குமா, தாழ்த்தப்பட்டு இருக்குமா, இல்ல அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குமா? Are we just carry on living as we were before, even during this pandemic? So why did God need to take this away? Unless we repent, we turn to God.
கேட்டீங்களா கேள்வி? ஜனங்க மனதில் விட்டால் மனசாவிட்டால் இது போட்டு போகாது. இன்னைக்கு ஜனங்கள் மனம் திரும்புறாங்களோ மனசா போறாங்களோ தெரியல, இதை கிளிக்கிறாங்களோ கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். நம்ம இப்போ இருந்து வந்து மாறாது. ஏன் மாறணும் சொல்லுங்க? மனம் திரும்பி இருக்கிறவங்க ஜனங்க கர்த்தர் கற்றுக்கொள்வார், காத்துக்கொள்வார். இங்க பார்க்கிறோம், ராஜா வந்து மனசா போட்டு வசத்தை கிழித்து கொண்டு தன் சதேவ சமூகத்தில் அழுகும் போது தேவன் இறங்கப்பட்டான்னு சொல்லுது, இந்த தீமை உன் நாட்கள் நடக்காது, இந்த தீமை உன் கண்களை பார்க்காது, அவனை எடுத்துக்கொள்ள சொல்ல உடனே நானே எடுத்துக்கொள்வேன். Hallelujah. Therefore you found mercy from God. He escaped the punishment. Proverbs 28:13 says, பாவத்தை மறைக்கிறவன் ஆரோக்கிய விட்டுகிறவன், whoever conceals their sins does not prosper, but whoever confesses and renounces finds mercy. பாவத்தை மறைத்தால் எல்லாத்தையும் மறைச்சிடலாம். எல்லாத்துக்கும் மறைக்க முடியுமா? ஆண்டு மறைக்க முடியும். ஆனா நம்ம நினைச்சோம், நம்ம நடத்தி வாழ்ந்து இருக்கிறோம். We have to carry on concealing the sins because God knows everything. When you're not exposing to God, you're not asking God, have mercy upon me, I'm sinning against you, please have mercy upon me. Are you crying out God for mercy? If you conceal your sin, you are not going to be successful. நீ வளர முடியாது, நீ முன்னோக்கி போக முடியாது. அது மனம் திரும்பி அடிக்கச் போது இறக்க தருவோம். Hallelujah. Amen. Then what happened that he began to total surrender, total obedience and total transfer take place. அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சார்கள். முழுமையாக கர்த்தரை ஆரம்பிச்சார்கள். They went all out seeking God after hearing God's words. Hallelujah. Hallelujah. Amen. Verse 29 to 30. I'm going to finish 29 to 33. What happened after the hearing word of God? என்ன நடந்துச்சு பாருங்க. அப்பொழுது ராஜா யூதேயாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லோரும் அழைப்பித்து கூடி வரச் செய்தார். He began to call all the people together. ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார். என்னது என்ன செஞ்சாங்க? First thing what they began call upon the congregation and read the word of the covenant. கர்த்தர் வார்த்தை வாசித்தாங்க. கர்த்தர் வார்த்தையை வாசித்தாங்க. வேதத்தை படிங்க சொல்லிட்டு தான் வரேன் நானு. பைபிளை படிங்க சொல்லிட்டு தான் வரேன் நானு. நான் சொல்றேன்னு கேட்கிறீங்க, நீ கேட்கிறீங்க சொல்றேன், நான் சொல்றேன்னு கேட்கிறீங்க, அப்படியே செய்து நான் சொல்றேன்னு கேட்கறது அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா படிக்கிறீங்களா? கர்த்தர் வார்த்தை படிச்சார்கள். ராஜா ஸ்தானத்திலே நின்று அந்த புத்தகத்திலே எழுதி இருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின் படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும். See what happens there? They begin to renew the covenant in the presence of God. தேவனுக்குள்ளானது உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள். தன் வாழ்க்கையை தேவசமத்திலே புதுப்பித்துக் கொண்டார்கள். Rededicated themselves. ஆண்டவரிடத்திலே திருப்பி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்கள். Rededicate, renew the covenant back to God because they have broken the covenant with God. உடன்படிக்கை உடைத்தார்கள். ஆனா தேவ மத்தியிலே அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொண்டார்கள். Renew your covenant of financial relationship with God. Hallelujah. The first thing you see that gets God happen, you're breaking the covenant with God. What do you need to do? Go back to God. Renew the covenant with God because He's so merciful. அவருக்கு அப்ப என்ன
they began to follow the Lord and keep His ஆண்டு பின்பற்ற ஆரம்பித்தார்கள். They began to follow God and keep His commandment. Hallelujah. தொடர்ந்து படிங்க. தன் முழு இதயத்தோடு, என்னது? தன் முழு இதயத்தோடு, with all their heart. தன் முழு ஆத்மாவோடு, அவருடைய கற்பனைகளையும், அவருடைய சாட்சிகளையும், அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி, they make a new covenant. Hallelujah. They make a covenant to obey God, to follow God, to listen to God. அப்புறம் எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். They make a pledge. Listen again. Listen, make a pledge. உடன்படிக்கை செய்தார் ஆண்டவரோட. அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காண்டப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை. Hallelujah. Okay. அவர் உயிரோடு இருக்கிறார். As long as he is alive, the people never turn from God. Amen. Hallelujah. A great leader that brought transformation to the people. Hallelujah. Amen. ஒரு மாற்றத்தை தேசத்தை கொண்டு வந்தார் யோசியா ராஜா. இப்படி கர்த்தருக்கு தீர்மானம் செய்தபடினால Hallelujah. He began to follow God of his forefather David. He removed all the idols, hindrances from his kingdom, and led the people to seek God. தேவனுடைய ஜனங்களுக்கு கொண்டு வந்தார். அப்படினது கர்த்தர் வார்த்தை கண்டுபிடித்தார். Hallelujah. அது கர்த்தர் வார்த்தை கண்டுபிடிப்பதானது அந்த தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாச்சு. Amen. Hallelujah. A big change came after they found the book of the law. Hallelujah. Now is in our hand. Now the Bible talking about யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? நம்ம you carry by faith. Hallelujah. உங்க கையில் இருக்கு. Amen. Holding these will not change you. Holding these will not change you. Carry this will not change you. Sleeping on this will not change you. Hugging this will not change you. சில பேர் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறது, படுத்து தூங்குறது, இதெல்லாம் அவனை மாத்தாது. இதெல்லாம் அவனை மாத்தாது. எது மாத்தம்? இதை படிக்க போகுது. Hallelujah. When you begin to give priority, இது முக்கியத்துவம் கொடுக்கும் போது Hallelujah. Sometimes we must feel ashamed, you know. என்ன பக்கத்து நமக்கு பல்லங்காரன் யாரு? பல்லங்காரன் உட்காந்துருக்காரு. பல்லங்காரன் போய் தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் மொழி பிடிச்சிருக்கான். யாரு? பல்லங்காரன். நம்ம தமிழ் படிக்கிறதில்ல, வெக்கமா நமக்கு. எனக்கு தான். We must feel ashamed of ourselves. Foreigners went to India and translate the Bible for local people. But our own people doesn't know how to read the Bible, our own language. So shame, huh? They sacrifice for us. அவங்க தியாகம் பண்ணாங்க. யாரு? அவங்க தியாகம் பண்ணி நம்ம இந்தியாவில் போயிட்டு இந்திய ஜனங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. India considered யாரு? Who was the disciple to India? Come on. Thomas. One of the disciples to India was Thomas. No? He went to Chennai, you know? Chennai Express.
Chennai போனார் யாரு? Thomas. He was murdered in Chennai. Hallelujah. Amen. So in the வேதத்துல this is what bring information for King Josiah and his kingdom. If you read this daily, if you give priority to this, your life will transform. Your life will transform. Amen. It will make sure that you reach your destination. Where's your destination? Heaven is our final destination. Hallelujah. Hallelujah. Our final destination is heaven. We are citizens of the kingdom of God, not this citizen. The life here is temporary only. Temporary. We're just passing by. It's a journey. நம்ம கடந்து போறோம் பூமியில. ஆனா இதை கை கொண்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் சேர்த்துறோம். நித்தியமாக சேர்த்துறோம். இல்லையா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Amen. Shall we pray? Jesus. நீங்க ஆண்டு வார்த்தை கேட்டீங்க, ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வார்த்தை ஒப்பு கொடுப்போம். காலையில்